பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு புதிய அறிவிப்புகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மேலும் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிரதான கோரிக்கை பணி நிரந்தரம். அது தொடர்பாகவும் முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. உங்க பார்வை என்ன? நிச்சயமாக தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து பல்வேறு அமைப்பினரும் ரொம்ப குறிப்பா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை முன்வைத்து அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி போராட்டக்களம் தீவிரப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிய போது அவர்களுக்கு 12,500 என்று இருந்த தொகுப்பூதியத்தை கூடுதலாக ஒரு 2,500 ரூபாய் உயர்த்தப்பட்டிருந்தது. ஆனா எங்களோட கோரிக்கை ஒரு 2,500 ரூபாய் உயர்த்துவதற்காக நாங்க போராடல, பணி நிரந்தரம் தான் எங்க கோரிக்கை. சரியாக சொல்ல போனா தேர்தல் அறிக்கை விதிய 111 என்று நினைக்கிறேன், அந்த அறிக்கை நம்பரையே சொல்லி அவங்க வாக்குறுதியின் எண்ணையே சொல்லி போராடி வந்தார்கள். பட் இப்ப இந்த நேரத்தில் இந்த ஆட்சி முடியக்கூடிய நேரத்துல தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கோரிக்கை இப்பொழுது சற்றேறக்குறைய நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார் முதல்வர் அவர்கள். அது மட்டும் இல்லாம நேற்றுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வடிவம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அதிமுக பிளவுபட்டு இருந்த நிலையில அமமுகவினுடைய டிடிவி தினகரன் அவர்கள் அங்கு கைகோர்த்திருந்தார். பாமக அந்த அணியில் இடம்பெற்றிருந்தது. ஓரளவிற்கு நேற்று வரை இருந்த ஒரு குழப்பங்கள் தீர்க்கப்பட்டு ஓரளவு தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த பரிணாமத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர தொடங்கி இருக்கு. இந்த நேரத்தில் இந்த முக்கியமான அறிவிப்பு ஒரு அரசியல் ரீதியாகவும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, அவர்களுடைய கோரிக்கை வாக்குறுதி, அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள், நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் இருக்காங்க. இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பா ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடங்கி பல விஷயங்கள். அப்ப இது எல்லாம் ஒரு வகையில் இது ஒரு மக்களுக்கான நலத்திட்டங்கள். அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது இந்த ஆட்சி காலத்தை நிறைவேற்றி இருக்காங்க என்பது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதே நேரத்துல தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வடிவம் பெற்று வருது. விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம் என்பது நமக்கு தேர்தல் முடிவுலதான் தெரியும். இந்த நேரத்துல அரசியல் ரீதியாகவும் திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு. தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதையும் இதுல நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இது மக்களுக்கும் அந்த கோரிக்கைகளை விடுத்தவர்களுக்கும் நன்மையான ஒரு விஷயம். அந்த போராட்டத்தின் போது கூட ஆசிரியர் போராட்டத்தின் கூட ஒரு ஆசிரியரை கூட விஷமருந்திய நிலையில் தற்கொலையெல்லாம் செய்திருந்தார். அந்த இவ்வளவு சம்பவங்களுக்கு பின்பு இது நடந்திருக்கு என்பதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.